சர்வ பாப பிரணாசனம், எந்த பாவங்கள் உனக்கு அச்சுறுத்தலாய் சீதையை அடைய விடாமல் தவிர்க்கிறதோ, நீங்க உடனே ராம செய்திருக்கக்கூடியது பாபம், இதை மனிதனை நாம் அங்கு வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய பரமாத்மா ராமனாக அவதாரம் செய்தாலும் அவனை எந்த விதமான ஹேய குணமும் பாவமும் ஒட்டாது. நம்மள அந்த இடத்துல வச்சுப்போம். அப்படின்னா பாவங்கள் காரணமாகத்தான் நல்ல விஷயங்களை கேட்க முடியறது இல்லை. பாவத்தின் காரணமாக தான் கேட்ட நல்ல விஷயம் மனசுல நிலைச்சு நிக்கிறது இல்லை. பாவங்கள் செய்ததின் காரணமாகத்தான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நல்ல மக்கள் நமக்கு கிடைக்காம இருக்கா. இப்போ ஒருவன் தண்டிக்க வேண்டும் என்றால் ஒரு மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு இடையன் ஒரு கையில குச்சி வச்சுட்டு இருப்பானே, அந்த குச்சியை வச்சுட்டு எல்லாரும் லொட்டு 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 லொட்டுன்னு அடிச்சுட்டு இருப்பா. தண்டிக்க வேண்டும் என்றால் எப்படி அவரை தண்டிப்பது? குச்சியை வச்சு அல்ல. அந்த இடத்துல சொல்றார், எம்ஹி ரக்ஷிதும் இச்சந்தி புத்தியா சம்யோஜயந்தி தம். ஒருவரை ரட்சிக்க வேண்டும் என்றால் குச்சியை வச்சுட்டு ஏனைய அந்த எதிரிகளை ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு ஞானத்தை பிரசாதமாக கொடுத்து அந்த ஞானத்தினால் அந்த பாகவதோத்தமருக்கு பக்தி உண்டாகி அந்த பக்தி ரூபாபன்ன ஞானத்தால் அவர் பாகவதோத்தம பக்தி சிறந்தது என்று நினைத்து சமுதாயத்துக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் தொண்டு செய்து நல்ல சத்விஷயங்களை ஸ்ரீமத் ராமாயண ஸ்ரீ மகாபாரத பாகவத விஷ்ணு புராணாதிகளை ஆழ்வார் சரித்திரங்களை பாசுரங்களை காதால கேட்டு எவன் ஒருவன் திருந்தி மனசு திருந்தி சமுதாயத்துக்குன்னு உழைக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு தான் ரக்ஷகம்னு பேர். பெருமாள் நம்மளை காப்பாத்துறார் அப்படின்னா எதிரிகள் எல்லாம் வச்சு சக்கரத்தாலியை ஒழிப்பார் இல்லை, நல்ல ஞானத்தை கொடுப்பார். இப்ப எனக்கு கொடுத்திருக்கார் உபன்யாசம் சொல்ல சொல்லி, உங்களுக்கு கொடுத்திருக்கார் கேட்க சொல்லி, இதுவும் நமக்கு பிரசாதம் தான். ஏன்னா நான் இங்க இத்தனை வருஷமா சொன்னதே இல்லைங்கிறேன். எப்போ இந்த மாதிரி உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தங்களை கொண்டாடுவது? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா. ஐ எம் யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஆர் ஆல்சோ மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. எதனால? பெருமாள் நமக்கு புத்தி கொடுத்திருக்கார். அதனால சர்வ பாப பிரணாசனம், எல்லா விதமான பாவங்களையும் ஒழிப்பர் பெருமாள்னா உடனே சக்கரத்தையும் சங்கு சார்ங்கம் கதை இதெல்லாம் வச்சுல புத்தியை கொடுத்து ததாமி புத்தியோகம் தம்னு கிருஷ்ணர் சொல்லலையா? சர்வமங்கல மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம், கவலை துக்கம் எல்லாம் ஒழியுமாம் ஆதித்ய ஹிருதயம் கேட்டால். சிந்தாசோக பிரசமனம், சரி கவலை ஒழிஞ்சாச்சு துக்கம் ஒழிஞ்சாச்சு, என்ன கிடைக்கும்? இருக்கிற விஷயம் போயிடும் சொல்லியிருக்கேள். கவலை இருக்கு அது போயிடும்னு விட்டேள். அதே மாதிரி கொஞ்சம் துக்கம் இருக்கு போகும்னு விட்டேள். என்ன கிடைக்கும்? வாட் வில் ஐ கெட் இன் ரிட்டர்ன்? அகம் துவா சர்வ பாபேபியோ, நான் கண்ணன் எல்லா விதமான பாவங்களையும் ஒழிப்பேன் அர்ஜுனா, ஒழிச்சுடுவேன். எனக்கு என்ன கிடைக்கும்? மோக்ஷம் இஷ்யாமி, நான் உனக்கு மோட்சத்தை கொடுப்பேன்னு சொன்னான் அல்லவா? அந்த இடத்துல இந்த மாதிரி சிந்தாசோக பிரசமனம், சிந்தா தொலையும் சோகம் தொலையும், ஆயுர் வர்தனம் உத்தமம், உனக்கு ஆயுசு நன்றாக கூடும்.